வாழ்க்கையில் முதல் முறை தவறு செய்வது உண்மையில் தவறல்ல, செய்த தவறை திருத்திக் கொள்ளாமல் பயணிப்பதே உண்மையில் பெரிய தவறு. நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம எவாலுவேட் பண்ணிட்டே வருவோம். ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும் போதுமே நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கிறோம், ஸோ அடுத்து நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அது ஸோ நீங்க நார்மலா இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 100 மார்க் எழுதுறீங்க, 90 மார்க் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். இந்த 90 மார்க் உங்க சக்சஸ் தீர்மானிக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க எங்க தப்பு பண்ணீங்க, அந்த 10 கொஸ்டினை மறுபடியும் ரீகரெக்ட் பண்றீங்கல்ல, ஸோ அங்கதான் உங்களோட சக்சஸே இருக்குது. ஸோ அது மாதிரி தப்பு அப்படிங்கிறது நார்மலா நடக்கும். அட் தி எண்ட் நம்ம எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி நிறைய ட்ரையல் அண்ட் எரர், அதான் எக்ஸாம், நிறைய எக்ஸாம் எழுதி பார்ப்போம் ட்ரையல் அண்ட் எரர். ஸோ அது ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த தப்பை திருத்திக்கிட்டே வரணும். ஸோ அட் தி எண்ட் நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களோட தவறுகள் குறையணும். அதுதான் ஒரு டெஸ்ட் பேட்சோட மெயினான எய்ம். அதனால டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை உங்களை நீங்க எவாலுவேட் பண்ணணும். சிம்பிள். இன்னைக்கு நீங்க எழுதுறீங்க, 90 கொஸ்டின் ரைட்டா பண்ணிருக்கோம், அப்ப நம்ம எங்க தப்பு பண்ணோம், அந்த தப்பை நம்ம திருத்திட்டு அடுத்த நாள் மூவ் ஆகணும். ஸோ நம்ம எழுதுறோம், இன்னைக்கு 90 எடுக்கிறோம், நாளைக்கு 90 எடுக்கிறோம், ஓகே நம்ம வச்சு எல்லா டெஸ்ட்லயும் 90 எடுத்திருக்கோம், பரவாயில்ல, எக்ஸாம்லயே 90% எடுத்துடலான்ற மைண்ட் செட்ல போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க இங்க 10 மிஸ்டேக் பண்ணதெல்லாம் சேர்ந்து ஒருவேளை நீங்க மிஸ்டேக் பண்ண கொஸ்டின்லாம் அங்க எக்ஸாம்ல கொஸ்டினா வந்தா என்ன பண்ண முடியும்? ஸோ முடிஞ்ச வரை அந்தந்த எக்ஸாம் முடியும் போது தப்பை திருத்தணும். தப்பை திருத்தாம இருக்கிறது பெரிய தப்பு. ஸோ இது உங்களுக்கான வேர்னிங்ஸ் தான். நம்ம பண்ண தப்புகள் தான் திரும்ப எக்ஸாம்லயும் மறக்கும். அதனால அந்த தப்பை எப்படி மைண்ட் கொண்டு வரலாம்னு யோசிக்கிறமே தவிர நம்ம படிச்ச விஷயத்தையே திரும்ப பார்த்து அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சுத்த டைம் வேஸ்ட் தான். படிச்சதை திரும்ப ரீகால் பண்ணலாம், வேணான்னு சொல்லல, பட் தப்பு பண்றோம்ல, தப்பு எக்ஸாம்ல வந்துடக்கூடாது. அதை முதல்ல நீங்க ரீகரெக்ட் பண்ணுங்க. அதுதான் உங்க சக்சஸ் காரணமா இருக்கும்.